வணக்கம், நான் டாக்டர் ஜெயலட்சுமி. இப்ப இருக்கிற காலகட்டத்தில் 25 to 35 இயர்ஸ் இருக்கக்கூடிய போத் மேல்ஸ் அண்ட் ஃபீமேல்ஸ்க்குமே ஏதோ ஒரு ரீசன்னால அவங்களுக்கு பிரெக்னன்சி டிலே ஆகிட்டே போகுது. அதுக்கு என்ன காரணம் சொல்றாங்கன்னா, நம்ம எடுக்கிற உணவு முறையும் தான் இதுக்கு காரணம் அப்படின்னு எவிடன்ஸ் சொல்றாங்க. ஸோ 80% ஆஃப் த பாப்புலேஷனுக்கு நீங்க எடுக்கிற உணவு முறையிலையும் சின்ன மாற்றங்கள் கொண்டு வந்தாலே நீங்க நேச்சுரலா கன்சீவ் ஆகலாம் அப்படின்றாங்க. ஸோ நம்ம நியூட்ரிஷன் ஃபர்டிலிட்டிக்கு எவ்வளோ முக்கியம் அப்படின்றது இந்த இடத்துல தெரியுது. இந்த வீடியோவில் நம்ம ஹெல்தி டயட் எடுத்தா நம்ம பாடியில் என்ன விதமான சேஞ்சஸ் நடக்கும், நீங்கள் எந்த உணவு எடுத்தா நீங்கள் சீக்கிரமாக கன்சீவ் ஆகலாம், அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ஹார்மோனல் ரெகுலேஷன். நீங்கள் ஹெல்தி பேலன்ஸ் டயட் எடுத்துட்டு வந்தீங்க அப்படின்னா போத் மேல்ஸ் அண்ட் ஃபீமேல்ஸ் இருக்கக்கூடிய ரீப்ரொடக்டிவ் ஹார்மோன்ஸ் இருக்கு இல்லையா, அது நேச்சுரலாக உற்பத்தி ஆகுறதுக்கும் அதோட வேலையை ஒழுங்காக செய்யறதுக்கும் ஹெல்ப் பண்ணுது. இந்த ஹார்மோன்ஸ்க்கு மட்டும் இல்லாமல் இன்சுலின் ஹார்மோன் ஒழுங்காக ஃபங்க்ஷன் பண்ணுறதுக்குமே இந்த பேலன்ஸ் டயட் ஹெல்ப் பண்ணுது. இன்கேஸ் நம்ம நிறைய கார்போஹைட்ரேட் டயட் எடுக்கிறோம், வெளியே நிறைய சாப்பிட்றோம் அப்படின்னாலே உங்களோட இன்சுலின் லெவல் அதிகமாயிட்டு ஓவுலேஷன் டிஸ்டர்ப் ஆகும் ஃபீமேல்ஸ்க்கு. மேல்ஸை பொறுத்த வரைக்கும் அவங்களோட ஸ்பெர்ம் குவான்டிட்டி கம்மியாகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ரெண்டாவது, ஓவுலேஷன். நம்ம ஒரு பேலன்ஸ் டயட் எடுக்கிறோம் அப்படின்னாலே உங்க ஓவுலேஷனுக்கு இந்த டயட் சப்போர்ட் பண்ணும். இப்ப இருக்கிற லேடிஸ்க்கு நிறைய பேருக்கு ஹீமோகுளோபின் கம்மியா இருக்கு. ஸோ லோ ஹீமோகுளோபின் இருக்கிறவங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா ஓவுலேஷன் சரியா நடக்காது. அதாவது பீரியட்ஸ் வரும் ஆனா ஓவுலேஷன் இருக்காது. ஸோ முடிஞ்ச அளவுக்கு யாருக்கெல்லாம் அந்த ஹீமோகுளோபின் லெவல் கம்மியா இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி ஒரு டயட்டோ இல்லைன்னா ஒரு மெடிசின்ஸோ எடுத்து அதை நீங்க சரி பண்ணிக்கணும். மூணாவது, நம்மளுடைய பாடி வெயிட். நீங்க அண்டர் வெயிட்டா இருந்தாலும் ஓவர் வெயிட்டா இருந்தாலுமே உங்களுக்கு பிரெக்னன்சி டிலே ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்கு. இப்போ நீங்க ஓவர் வெயிட்டா இருக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு இன்சுலின் ஹார்மோன் அதிகரிக்கும். அப்புறம் ஃபீமேல்ஸ்க்கு மேல் ஹார்மோன்ஸ் அதிகமா செக்ரீட் ஆகும், ஓவுலேஷன் நடக்காது. ஸோ அதனால உங்க பிரெக்னன்சி டிலே ஆகுது. ஓவர் வெயிட்டா இருக்கிற மேல்ஸ்க்கு என்ன ஆகும்னா அவங்களுடைய ஸ்பெர்மோட குவாலிட்டி கம்மியாகிறதுக்கு சான்சஸ் இருக்கு. அதுக்கடுத்து அண்டர் வெயிட்டுக்கு என்ன ஆகும்னா நமக்கு ஒரு சஃபிஷியண்டா எனர்ஜி இருக்காது. ஸோ ஓவுலேஷன்ல ஒரு விதமான டிஸ்டர்பன்ஸ் இருக்கும். கரெக்டான ஒரு டேட்ல ஒரு ஓவுலேஷன் நடக்காது. அண்ட் நாலாவது, நம்மளுடைய கட் ஹெல்த். கட்ல இருக்கிற சின்ன கிருமிகள் என்ன பண்ணும் அப்படின்னா ஃபீமேல்ஸ்க்கு இருக்கக்கூடிய அந்த ஈஸ்ட்ரோஜன் ஹார்மோனோட மெட்டபாலிசம்க்கு ஹெல்ப் பண்ணுது. அது மட்டும் இல்லாம நம்மளுடைய இம்யூன் ஃபங்க்ஷனை ஒழுங்கா வைக்கிறதுக்குமே இந்த கிருமிகள் உதவுது. ஸோ முடிஞ்ச அளவுக்கு உங்களோட கட் ஹெல்த் நல்லா இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. இப்போ என்னென்ன உணவுகள் எடுத்தா நீங்க சீக்கிரமா கன்சீவ் ஆகலாம் அப்படின்றத பார்க்கலாம். ஜென்ரலாவே ஜிங்க், செலீனியம்